Assalamu alaikum. Welcome to Spices and Sweets. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அரபிக் ஸ்டைல் ஷவர்மா. இதோட ஷவர்மா சாஸ் அண்ட் மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இல்லைன்னா ஆல் ஸ்பைஸ் பவுடர் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க. 1-2 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் போன்லெஸ் சிக்கன், பிரஸ்ட் அண்ட் தாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மசாலா மிக்ஸ் பண்ணதும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணினேன், எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டு எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம், இல்லைன்னா நீங்கள் நைட் செய்கிறதா இருந்தால் காலையிலே ஊற வச்சா நல்லா மேரினேட் ஆகி இருக்கும். சிக்கன் மேரினேட் ஆகிட்ருக்கும் போது நம்ம மயோனைஸும் ஷவர்மாக்குள்ள ஸ்பெஷல் சாஸும் பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஆயில், அதே 1 கப் வெஜிடபிள் ஆயில், கொஞ்சம் சால்ட், ஒரு லெமன் ஜூஸ். லெமன் பெருசாக இருந்துச்சுன்னா 1/2 யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்லிக் ஒரு 2-3 உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 40 செகண்ட்ஸ் நல்லா அடிச்சிடுங்க. கரெக்டாக 40 செகண்ட்ஸ் அடித்தா போதும். இதேமாரி நல்லா க்ரீமியாக மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சூப்பரான கார்லிக் மயோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஷவர்மாக்குள்ளே ஸ்பெஷல் சாஸ் ரெடி பண்ணிவிடுவோம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் தஹீனா பேஸ்ட். தஹீனா பேஸ்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எள்ளு பேஸ்ட்டு தான். இது எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் சீக்கிரம் சேனலில் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். கொஞ்சம் காரம் அதிகம் வேணும்னா 1 டீஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 கார்லிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இந்த சாஸ் ஃபலாஃபில் டிப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை குக் பண்ணலாம். மேரினேட் பண்ண சிக்கனை பேனில் நான் குக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஓவனில் குக் பண்ணிக்கலாம், இல்லை க்ரில் பண்ணிக்கலாம். நான் இப்போ நார்மலாக பேனில் குக் பண்ணுறேன். பேன் சூடானதும் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா இவாப்ரேட் ஆகிற வரையும் ஒரே சைடில் குக் பண்ணிக்கோங்க. வேணால் நீங்கள் லிட் போட்டு வச்சு கூட குக் பண்ணிக்கலாம். தண்ணி இவாப்ரேட் ஆனதும் சிக்கனை டர்ன் பண்ணி இன்னொரு பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பர்ன் ஆகாமல் அடிக்கடி டர்ன் பண்ணி விட்டுட்டு குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் ரெடி ஆனதும் ஒரு கிச்சன் சிசர் இல்லை ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸஸாக அந்த சிக்கனை கட் பண்ணி எடுத்துடுவோம். குபூஸ் ரெசிபி ஏற்கனவே சேனலில் போட்டதுனால நான் இங்கே காமிக்கலை. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வீட் குபூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சாதா குபூஸ் இல்லை வீட் குபூஸ் செய்கிறதுக்கு ஒரே மெத்தட் தான். குபூஸில் இருக்கிற லேயரை இதுமாரி தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு நம்ம பண்ண மயோவை அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் லெட்யூஸ், கியூக்கம்பர், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். லெட்யூஸ் இல்லைன்னா கேபேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஆட் பண்ணேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஷவர்மாவோட சாஸ் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ராப் பண்ணி எடுத்துட்டா ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.